ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவில் இருக்கிறோம். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். சார், எனக்கு மார்ச்சில் எக்ஸாம் இருக்கு, இன்னும் 2 மாதம். இந்த 2 மாசத்துல நான் ப்ரிப்பேர் பண்ணனா என்னால் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்க முடியுமா? நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சார், என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் கண்டிப்பாக முடியும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, உன்னால் முடியாது, அது எப்படி 2 மாசத்துல ப்ரிப்பேர் பண்ணி சென்டம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஈவன் டீச்சர்ஸ் கூட சம்டைம்ஸ் சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை சரியாக கொடுத்தோன்னா 2 மாசத்துல நீங்கள் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ், நமக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் போதும், வெறும் 1.5 மணி நேரம். அப்போது நம்ம அதை எப்படி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகலாம்? ரைட், ஃபஸ்ட்டு திங், நீங்கள் சாப்டர் 1ல் இருந்தே வாங்க. இதில் நமக்கு ஒரு சில முக்கியமான சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு சில சாப்டர்ஸ் இருக்குது. அந்த ஈஸியான சாப்டரில் நம்ம இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சொல்லலாம். அடுத்து டியூவல் நேச்சர் அது சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு செமிகண்டக்டர். இந்த 3 சாப்டருமே ரொம்ப ஈஸியான சாப்டர், நிறைய தியரி இருக்கக்கூடிய சாப்டர் இது எல்லாமே. சரி, அடுத்து சார், அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து நம்ம சென்டமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எல்லா சாப்டரையும் பக்கவாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு திங், எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து 2 மார்க்லேருந்து 3 மார்க்லேருந்து 5 மார்க்கு ப்ராப்ளம் வரைக்கும் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஐ ரிப்பீட், புக் பேக்கில் இருக்கிற 1 வேர்ட், ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம். முதல்ல இதை ஸ்ட்ராங் பண்ணுங்க. இதை ஸ்ட்ராங் பண்ணிட்ட பிறகு உள்ள இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. இதை நீங்க முடிச்சிட்டிங்கன்னாவே கண்டிப்பா உங்களால் 70க்கு கண்டிப்பா 55 மேலே எடுக்க முடியும். எப்படி? புக் பேக் எல்லாம் நம்ம தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா, புக் இன் எக்ஸாம்பிளையும் சேர்த்து பண்ணிட்டோம்னா 70க்கு 50லேருந்து 55 மார்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இருக்கக்கூடிய அந்த 15லேருந்து 20 மார்க்கு தான் உங்களுக்கு ரொம்ப கடினமான நேரம். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம புக்கில் அந்த மோர் டு நோ, டூ யூ நோ, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஒரு சில கேள்விகள் இருக்கும், ஒரு சில ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த ஆன்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸாவோ இல்லை அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸாவோ இல்லை மல்டிபிள் சாய்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகளாகவோ இருக்கலாம். ஸோ இது கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இது எல்லாம் தாண்டி நம்ம ஸ்கூலில் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸினுடைய கொஸ்டின் பேப்பரை தரவு பண்ணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண கொஸ்டின் பேப்பரை தரவு பண்ணுங்க. அது மல்டிபிள் சாய்ஸாக இருக்கட்டும், 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும். நம்மள நிறைய பேர் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு 2 மார்க்கு தெரியல, 3 மார்க்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்றது கிடையாது. அவ்வளோ அதை விட்டுருது. மறுபடியும் இன்னொரு எக்ஸாம் வரும். என்ன பண்ணுவோம்? நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண பார்த்துட்டு இருப்போம். ஆனால் மறுபடியும் அந்த எக்ஸாமில் நம்மளால ப்ராப்ளமை அட்டன் பண்ண முடியாது. எங்க மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது தெரியாத ப்ராப்ளமை முதல்ல அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. சால்வ் பண்ணலை சார், தயவு செஞ்சு முதல்ல அந்த விஷயத்த பண்ணுங்க. நமக்கு எப்படி பார்த்தாலுமே கவர்மெண்ட் சைடில் இருந்து ஜூன் இல்லையா, ஜூன்
ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 7 மாசத்துல நமக்கு வந்து குறைஞ்சது 5 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ப்ளஸ் ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், ப்ளஸ் நமக்கு வந்து இந்த குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர். ஸோ 7 கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். இதை தாண்டி ஒரு சில ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு ஆவரேஜாக ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். அந்த 10 கொஸ்டின் பேப்பரை முதல்ல தரவு பண்ணுங்க. தரவு பண்ணிட்ட பிறகு நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஒரு 5 பேப்பர், 5 போர்டு எக்ஸாம் பேப்பரை சால்வ் பண்ணுங்க. இதை பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக உங்களால் 2 மாதத்தில் சென்டம் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் போதும். ஆனால் அந்த 1.5 மணி நேரமும் டே 1ல இருந்து டே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் நம்பிக்கையோட, அது முக்கியம், நம்பிக்கையோட படிக்கணும். என்னால் சென்டம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அதை யோசித்து இமேஜின் பண்ணி அது கூடவே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் எடுக்க முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்காதது எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் எடுக்கலாம். ஆனால் இது சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியாது. வாட் யூ திங்க் யூ பிகம். ஸோ நீங்கள் சென்டம் எடுக்க முடியும்னு உண்மையாக நம்புனீங்கன்னா அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு சிறு துளி, ஒரு சின்ன 0.1% டவுட் வந்தாலும் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியாது. ஸோ 100% நம்புங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 மாதத்தில் சாலிடாக நீங்கள் வந்து போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். இது கடையில் எக்ஸாம்ஸும் நமக்கு நடக்குது. ஸோ அதையும் நல்ல கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 10 கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? தேங்க்யூ. Help others with a smile.